வீடியோ பூமாலை. அப்போ வந்து டிவி டெக் இருக்கு. அந்த டிவி டெக்கில் செய்திகளை பதிவு செய்து கேசெட்டில் போட்டு பார்ப்பாங்க. 90களின் துவக்கத்தில் இப்படி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். பூமாலை வீடியோ. ஆமாம், வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அப்போ இப்போ தூர்தர்ஷன் தான் தொலைக்காட்சி. கருணாநிதி பலமுறை தூர்தர்ஷன் போட்டி உடைப்பார். ஏன்னா எங்கே திருப்பினாலும் பிரச்சார் பாரதி, என்ன பாஷைன்னு அவனுக்கு தெரியாது. ஹிந்தியில் தான் முழு ஒளிபரப்பு நடக்கும். பல போராட்டம் திமுக நடத்தின போராட்டம் டிவி பெட்டி உடைக்கும் போராட்டம் தான். அதாவது தூர்தர்ஷனில் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் விளம்பர லாபம். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். அன்னைக்கே 1 கோடி. ஆமாம் 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 350 கோடி ரூபாய் லாபம். அப்போ இந்தியா முழுக்க தெரிஞ்சது தூர்தர்ஷன். இல்லை, தமிழ்நாடு மட்டும் தானே விளம்பரம் கொடுப்பான். அதாவது தூர்தர்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சென்னை, எங்க அந்த பீச் ரோட்ல ஒரு டவர் இருக்குல்ல, ஆமா சார், அங்க நான் சொல்ல 90களில். கேரளாவுனா கேரளாவில் தூர்தர்ஷன் மலையாளத்தில் இருக்கும். ஆமா ஆமா. ஆந்திராவில் தெலுங்குல இருக்கும். அதுதான் தூர்தர்ஷன். அப்போ இந்த தூர்தர்ஷனில் அன்றைய வருமானம் 360 கோடி. ஒரு நாளைக்கு 1 கோடி, 365 நாளைக்கு 365 கோடி. இதில் இசைவேளாளர் நடராஜன், அவரு சமுத்திரம் ஒரு நாடார், 2 பேரும் நெட்டையர்கள். இவர்கள் தான் தூர்தர்ஷனுடைய நிர்வாகிகள் அன்றைக்கு 90களில். அப்போ நடராஜன் என்ன பண்றாரு, கலாநிதி மாறங்களுக்கு யோசனை சொல்றாரு. உங்க அப்பா மத்திய மந்திரி, ஒரு லைசன்ஸை வாங்க, இதை அப்படியே 350 கோடியை 35,000 கோடி ஆக்கிடலாம். எதிர்காலத்தில் இதுதான் மிகப்பெரிய தொழில்நுட்பம். இதை அன்றைய தூர்தர்ஷன் கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களையும் எங்க திருப்புறாங்க, சன்னுக்கு திருப்புறாங்க.